நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார். நேயர்களே, மக்களுக்கு பலதரப்பட்ட கேள்விகள். எப்பொழுதும் நல்ல விஷயம் நடக்கும், செல்வ கடாட்சம் எப்போ, கஷ்டங்கள் எனக்கு முட்டி ஏன் நடக்குது, என் கஷ்டத்தை கடல் எழுதி வச்சா கடலே பத்தாதுங்க, அந்தளவுக்கு கஷ்டம் இருக்கே ஏன், உறவுகள் வகையில், சொந்த பந்தங்கள் வகையில், கல்வி ரீதியாக, வேலை செய்யும் இடத்துல புது தொழில் தொடங்கலாமா வேண்டாமான்னு என்ற ஒரு சிந்தனை இருந்துகிட்டு இருக்குது. வேலை போயிருமோன்னு பல பேர்த்துக்கு. சார், ஒரு சில இடம் வீடு சொத்து வாங்கியிருக்கோம், அது தற்காத்துக்க முடியுமா, கடன் என்ற ஒரு மிகப்பெரிய நோய் வாட்டி வதைக்குதே, அதை பற்றி என்ன, இதை விட முக்கியமாக உறவுகள் எப்படிங்க இருக்கும், ஏன்னா கணவன் மனைவி இருக்கின்ற உறவுகள் எப்படி, புதுசாக திருமணமாகிறவங்களுக்கு அது ஒரு ஸ்டேஜ். ஐவிஎஃப் சென்டரை அணுகியிருக்கிற பல பேர்த்துக்கு இந்த மாதம் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இந்த மாதம் தாங்க உலகில் பல மாற்றங்கள் நடக்கும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய்க்கிழமை ஒரு இதாக இருக்கும். ஆடி 18 வேறு வருது. அப்போ அதில் என்ன நடக்குதுன்னா, ஆடி 18 தாலிக்கயிறு, வாழ்க்கையில் வளர்ச்சி பெறுங்க பண்ணலாம். கிரகணம் வருதுங்க, 2 கிரகம், சூரிய கிரகம், சந்திர கிரகம். அப்போ இதை மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக்க வாய்ப்பண்ண அதையும் பேசிடுவோம். சரி, இதில் ஆடி அமாவாசை திதி கொடுத்து விதியை மாற்றும் வல்லமை படைத்தது. திருமண பந்தங்கள் பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டத்தில் வரலட்சுமி நோம்பி வேறு இறுதியாக வருது. அதில் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த வருடம் நமக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கிறது தான் முக்கியம். அப்போ ரொம்ப நாளாக ஏங்கிட்டு இருந்த விஷயத்தை பார்த்துருவோம். இதில் நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்வி இருக்குது. நம்ம நடந்துருமா, சாதிச்சிருவோமா, சறுக்க விட்டுருவோமா, வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நிறைய பேர், இடம் வீடு சொத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். வேலை தக்க வைக்கிறதுலே பல பேர் போராடிட்டுருக்காங்க. நோய் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தையும் பார்ப்போம். ஆக மொத்தம் இந்த மாதத்தில் பல மாறுதல் ஏற்பட போது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சுங்க. நிச்சயமாக கண்ணும் கருத்துமாக பாருங்கள். ஒரு சில விஷயங்கள், தெரியாத விஷயங்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அந்த விஷயத்துக்கு உண்டான பதிலும் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், அடுத்த வீடியோ கொடுத்துட்ருக்கோம். முதல்ல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்கள் கேட்கின்ற ஒரே கேள்வி, உழைத்த உழைப்புக்கு உண்டான ஊதியம் இல்லை, திறமைக்கு பாராட்டு இல்லை, நல்ல காலம் எப்போ பிறக்கும், வாழ்க்கை மாறுமா, இந்த ஆகஸ்ட் மாதத்துலேயே மாறுமா அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம். சார், கவலையை மறந்து ஜொலிக்கின்ற மாதமாக இருக்குங்க. பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் விலகிற காலகட்டம், பருதிமண் பனி போல விலகும்பாங்க. இப்போ தெளிவாக பார்த்துருவோமே. முதல்ல இந்த ராசிகள் கஷ்டத்தை சொன்னால் நமக்கே அழுகாட்சி வந்துடும். ஏன்னா அவ்வளோ ஏமாற்றம் அடைந்த ராசியாக இருந்தது சில மாதங்கள். ஏன்னா அவ்வளோ தொந்தரவு, நான் இவ்வளோ முயற்சி பண்ணுறேன், அதுக்கு நான் அங்கீகாரம் இல்லை, குடும்பத்திலே சப்போர்ட் பத்தலைங்க, புரிஞ்சிக்க மாட்டேறாங்க, இவ்வளோ கஷ்டப்படுறேன், யாருக்காக படுறேன், ஏன் ஒத்துக்கலை, வேலை செய்யும் இடத்துல ஓனருக்காக அவ்வளோ உழைச்சோம், ஆனால் ஓனர் சரியாக ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. இது இந்த பக்கம். அதே இது கம்பெனி வச்சுருக்கிறவங்களோட கேள்வி, வேலைக்காரங்களுக்கு நான் மாறி மாறி செஞ்சேன் சார், கடைசியில் என்னையே ஏமாற்றிட்டாங்க சார், என்ன சார் குறை வச்சேன், சாப்பாடுலேருந்து எல்லாம் போட்டேன். இது இந்த பக்கம். அப்போ ஆக மொத்தம் எல்லா கஷ்டமும் அனுபவிச்சாச்சு. நல்லதை பற்றி பார்த்துருவோம். முதல்ல மிதுனம் அப்படின்னாலே பேச்சு திறமை உண்டு, விகட யோகம் உண்டுங்க. இந்த ராசிக்கு முதல் ப்ளஸ் பாயிண்ட்டே தன்னம்பிக்கை தாங்க. முடியும் என்று நினைத்து முயற்சி செய்கிற ராசி. மற்றவனுக்கு அட்வைஸ் சொன்னால், இந்த ராசி சொன்னால் அப்படியே ஜெயிச்சிருவாங்க. இவங்க சொல்ல மிதுன ராசிக்காரங்க சொல்கிறத மற்றவங்க கேட்டால் 100% இருக்கும். ஆனால் இந்த ராசி இவங்களுக்கு குழப்பிக்கிறாங்க, வேணுமா வேண்டாமா, அதான் இந்த குழப்பங்கள் மட்டும். காப்பிடி நிலமாக இருந்தாலும் எனக்கு நிலம் சொத்து என் பேரில் இருக்கணும் சார் அப்படி ஒரு வைராக்கியம் இருக்கும். அந்த ராசி அன்பர்களை பற்றி பார்ப்போம். முதல்ல உங்களுக்கு உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார், சந்திர மங்கள யோகம் ஏற்படுது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கார். ஃபஸ்ட்டு நல்ல விஷயம், உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட கதவை தட்டுகிற காலகட்டம். ஒரு டூரு, ட்ரிப்பு, ஆன்மீக சுற்றுலா, ஒரு வெளிநாட்டு பயணங்கள் ஏதோ ஒன்று இருக்குது, அதுக்கு போயிட்டு வாங்க. கலைத்துறையினாக இருக்கிறவங்க நிறைய பேர் ஒரு ட்ரிப்பு இருக்குது. இந்த ட்ரிப்புங்கிற மூலம் சம்பாத்தியம் எப்படி சார் வரும்? ஃபஸ்ட்டு மைண்டு தெளிவாயிருக்கும். உள்ளே இருக்கிற குப்பைகள் வெளியே போயிட்டாலே சிந்தனை சரியாயிடும். நானே இந்த ராசிக்கு ரெஃபர் பண்ணுறதுனா, ஒரு இடத்துக்கு வெளியே போயிட்டு ஒரு ட்ரிப்பு மாதிரி போயிட்டு வாங்க. கோயில் ட்ரிப்பு ஒரு 2 நாள் வீட்டில் சமையல் இல்லாமல் போயிட்டு வாங்க. இந்த வந்தாலே இந்த மாதத்தில் மிகுந்தாக இருக்கும். இந்த ஆடி மாதம் கோயில்களாகவே இருக்கு இல்லையா, அதில் உங்களுக்கு பலனுள்ளதாக கூட தரலாம். அதனால் இது மறந்துடாதீங்க, மறந்தும் இருந்து விடாதீர்கள். அடுத்து வரும் சார், உங்களுக்கு புதிதாக ஒரு வேலை வாய்ப்பு வருது. ஏன்னா வேலையில் இது வரைக்கும் செஞ்ச கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, வேலை இருக்குமான்னு பட்டது. ஒரு சில பெண்கள் கேட்குற கேள்வி என்ன எனக்கு நல்லா புரியுது, கல்யாணமாகி குழந்தை வந்ததுக்காக வேலையை விட்டோம், திருப்பி கிடைக்குமா. இதே அந்த குறிப்பிட்ட வயதுடைய ஆண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சின்ன ஒரு கேப் ஆகி போச்சு, லைஃப்பில் எப்போ சார் செட்டில் ஆகுது, 27-28 வயசு ஆகிறோம், எங்களுக்கு வேலை கிடைக்குமா. அதெல்லாம் எல்லா வகையிலும் உங்களுக்கு புதிதாக உங்கள் திறமை வளைத்து வேலையில் வெற்றி பெற வாய்ப்பு வருது.
நிறைய பேருக்கு வேலையில் யோகம் இருக்கிற காலகட்டங்கள் உங்களுக்கு மன திருப்தி இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை இப்போ தாங்க. ரைட். இப்போ வேலை, வெளிநாட்டு வேலை, வெளியூர் வேலை எதாக இருந்தாலும் சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த வேலையில் கொஞ்சம் ஒர்க்கு ஹெவியாக பண்ணணும், ஜெயிச்சிடலாம். அடுத்து திருமணம் இருக்கா இல்லையா? ரைட். ஃபஸ்ட்டு திருமணம் ஆல்ரெடி ஆனவங்களுக்கு உண்டான பிரச்சனையை பற்றி நான் அடுத்து வரேன். முதல்ல திருமணம் நிறைய நாள் ட்ரை பண்ணுறதுக்கு திருமண பாக்கியங்கள் கிடைக்கிற மாதிரி வந்திருக்குங்க. 7க்குரியவன் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் கூட சூரிய பகவான் சேர்கிறார். அப்போ சிவராஜ யோகம் குடும்பஸ்தானத்தில் ஏற்படும் காலகட்டத்தில் திருமண உறவுகள் முடிவுக்கு வருகிற காலகட்டங்கள். அந்த பந்தங்கள் ரொம்ப நாளாக பார்த்துட்டோம், நான் பார்த்து இல்லைங்கிறாங்க, அவங்க பார்த்துனாங்க, முடியும்னு நினச்சோம், பத்திரிக்கை அடிக்கிற வரைக்கும் போச்சு சார். இது மாதிரி நடந்தவங்களுக்கு இல்லைங்க, உனக்கு திருமணம் உண்டு, இந்த பண்ண பரிகாரம் போதும், கும்பிட்ட கடவுளை இறங்கி வர்ற மாதிரி மாறுது. சுயம்பர பார்வதி மந்திரம் அப்படின்னு ஒரு முண்டும் பரிகாரம் பண்ணி கோயில் வழிபாடு பண்ணிக்கங்க. யூடியூப்பில் கூட கேட்டுக்கோங்க. நிச்சயமாக திருமண அமைப்பு வருது, நல்ல வரனாக முடியும். ஆல்ரெடி திருமண உறவு பந்தங்களில் இப்போ குழப்பமாக இருக்குது. சார் என்ன சார் ரிலேஷன்ஷிப் இருக்குது, கணவன் சப்போர்ட் இல்லைன்னு பெண்கள் என்ன சொல்கிறாங்க, என் கணவன் சரியில்லை சார். இதே ஆண்கள் கூட ஒரு இதில் திடீர்னு கோச்சிட்டு போயிடுறாங்க, குழந்தை தூக்கிட்டு போயிடுறாங்க. இது மாதிரி தான் இந்த ராசிக்கு நிறைய நாள் பார்த்துட்ருக்கோம். ஏதோ ஒன்று கோவம் வந்துக்கிட்டே இருக்குங்க. இதுதான் இந்த ராசியோட பதில். பொதுவாக நிறைய பேர்த்துக்கு லைஃப்பை கன்டினியூ பண்ண முடியும், ஒரு சிலருக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கோம். பட் ஜாதகம் தசாபுத்திலாம் பார்க்கணும். ஏன்னா 7க்குரியவன் உங்கள் ராசிக்கு 2லேருந்து திருமணத்துக்கு உண்டான பேச்சுவார்த்தையில் பேசி சால்வ் பண்ண வேண்டிய நேரம் வந்திருக்கு. 8ஆம் தேதி வக்ரம் பெறனால கவனம் ரொம்ப முக்கியம். ராசிக்கு குழந்தை ரீதியாக ஒரு விஷயந்தாங்க, குழந்தை ரீதியாக ஒரு வருத்தம் இருந்து கொண்டே இருக்குது. குழந்தை சொன்ன பேச்சு இருக்கிற குழந்தைக்கு ஆல்ரெடி சொன்ன பேச்சு கேட்க உடம்பு சரியில்லாமல் வந்துகிட்டே இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கான், ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணலன்னு ஒரு சிலர். சார் இன்னொரு குழந்தை செல்வம்னு எனக்கு இருக்குமா, ஐவிஎஃப் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, வேண்டாத கோயில் இல்லை, நீங்கள் கொடுக்குற கோயில் நம்மளை சொல்கிற ஜோசியரோட நிறைய கோயில் தெரியும் அவங்களுக்கு ஏன்னா கர்ப்பகிரட்சிகமோட போயாச்சு, கருவலச்சேரி அம்மனா பண்ணிட்டோம், குலதெய்வ கோயிலாக பண்ணிட்டோம். இது மாதிரி பல கோயில்கள். பொதுவாக ஏன் அப்படி இந்த நேரத்தில் நடக்குன்னா, உங்கள் ஜாதத்தில் ஃபஸ்ட்டு பார்க்கணும், செவ்வாய் என்ற கிரகம் நல்ல ஸ்தானத்தில் இருந்திருக்கும். செவ்வாயோட அம்சத்தை பார்த்து அது கிரகங்கள் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி, அதில் குரு என்ற கிரகம் பார்க்கணும். குருக்கு திரிகோணத்தில் சனி பார்க்கணும், தாமதம். அப்போ இந்த காம்பினேஷனில் தான் எடுக்கணும். ஒரு குறிப்பிட்ட நாள் கிழமையில் போனால் சக்ஸஸ் ஆயிருங்க. அதை பார்த்து போங்க, நிச்சயமாக நல்ல வாய்ப்பாக வருகிற காலகட்டம், ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலைகள், ஜொலிக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு, பார்ப்போம். இப்போ இந்த ராசிக்கு கேள்வி, சார் ஒரு இடம் வாங்கலான்னு தோணுது, ஒரு வீடு வாங்கலான்னு தோணுது, அமையுமா? பொதுவாக இப்போ கட்டின வீடு வாங்கக்கூடிய யோகம் அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி பேச்சுவார்த்தை தடையாக இருந்தாலும் பார்க்கலாம், வீடு வாங்க உண்டு. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் பல மாறுதல் ஏற்படுகிற காலகட்டம். பல மாறுதல்னால் இப்போ இவங்களுக்கு கேள்வியே தான், பிஸ்னஸ் நடக்குமா நடக்காதா, விருத்தி பண்ணலாமா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எப்படி இருக்குது, சம்பாரிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், கடன் ஆகிட்டுருக்கேன், கட்டுவோமா, எப்போ தாங்க எங்களுக்கு வெளியே வரும். பொதுவாக இந்த மாதிரிலாம் ஒரு சில பரிகாரங்கள் பண்ணி, ஒரு சில வழிபாடுகள் பண்ணி, இந்த ஜாதக ரீதியாக பார்த்து சொல்லி செட் ஆமான்னு பார்த்து தான் எடுக்கணும். ரைட். ஹெல்த்து நீ என்ன சொல்கிறது, பாதி டாக்டர் ஆகிட்டீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ வியாதி அனுபவிச்சாச்சே. இப்போ தாங்க மாறுது, நிச்சயமாக மாற்றம் ஏற்படும், தைரியம் பாருங்கள். ஒரு சில கோயில் வழிபாடுகள் நிச்சயமாக பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். திருத்தணி முருகர் தான், முருகர் சம்மந்தப்பட்டது, பகவதி அம்பாள் வழிபாடு தான் இப்போ தேவை. அதை வழிபாடு செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த பக்கம் மருதமலை முருகன் கொடுத்துருக்கேன், இல்லை பாலசுப்ரமணி முருகர் இந்த அவதாரம், இல்லை பெண் தெய்வத்தில் பகவதி தான். இதை வழிபாட்டு பண்ணுங்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடிகட்டி கிடைக்கிற மாதமாக மாறிடும். வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே, இப்போது ஃபுல்லும் பார்த்துருக்கோம். இதில் நிறைய டவுட்டுகள் இருக்கும், நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள், பதில் கொடுக்கப்படும். இப்போ பார்த்தது பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக கோச்சார கிரகங்கள் செய்கின்ற ஜாலங்கள் பற்றி பார்த்தோம். அப்போ இதுவே நிறைய ஒரு 30-35% வேலை செய்ய ஆரம்பிச்சது. தாண்டி இல்லை சார் எங்களுக்கு இன்னும் பார்க்கணும், ஜாதக ரீதியாக ஃபுல் டீட்டெயிலாக பார்த்து எனக்குன்னு இறைக்கணும் தெய்வம் யார், காலம் எப்போ வரும், இந்த டேட்டு புள்ளி விவரத்தோடு பார்க்கணும், ஜாதக ரீதியாக அணுங்க. ஸ்க்ரீனில் தெரியுது எங்களுக்கு தொடர்பு கொண்டு பாருங்கள். நிச்சயமாக ஜாதக ரீதியாக பார்த்து நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை, பொருளாதார ரீதியாக சிறப்பாக வாழ்க, லக்கி என்னென்ன, ராசி எண்கள் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருவோம். மிகப்பெரிய வளர்ச்சி அடைய வாழ்த்துக்கள் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு இறைவன் துணை நிற்பான், அதற்கு வழிவகுக்க ஜோதிடம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இன்னொரு விஷயம், நான் ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க. இன்றைய காலகட்டத்தில் தகுந்த போல் அனைவருக்கும் ஜோதிடம், அனைவரும் சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்காக எழுதப்பட்டது. வளர்ச்சியை கொண்டு வரக்கூடிய அமைப்புகள் வந்திருக்கு. இந்த புக்கை வாங்கி படித்தா நீங்களே உங்களுக்கு ஜாதகம் பார்த்துக்கிற மாதிரி விடிவு காலம் ஏற்பட்டுரும். இந்த புக்கை படித்து நீங்கள் பல பேர்த்துக்கு கிரகங்கள், கிரக சூட்சமங்கள், ராசி தத்துவங்கள் அப்படி அருமையாக இருக்குது. இதை பயன்படுங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், கான்டாக்ட் பண்ணுங்கள். வேறு கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். இறைவன் உங்களுக்கு துணை நிற்கட்டும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.